வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் காட் ஆஃப் 2018 பாஸ் ஃபைட் சீரிஸ் பகுதி 9. இதில் நம்ம யார் கூட சண்டை போட போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரேட்ரி ஃபுல் த வால்கரி அக்கா கூட நம்ம சண்டை போட போகிறோம். வாங்க உடனே டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். அந்த இருக்காங்க பாருங்கள், அக்கா ஏரில் இருக்காங்க. ஒன்று அட்டாக்க போடுவோம். போடு வாக்கா, எங்கே போயிடுச்சு அக்கா? அட்ரஸ் பார்த்துக்குவேன். ஏரில் அட்டாக்க போகிறோம், அட்ரஸ் பார்த்துக்குவேன். போடு, மிஸ் ஆயிடுச்சு அக்கா. அக்கா நிறையா புது மூவ்ஸ் யூஸ் பண்ணுதுப்பா. நம்ம ஐயோ ஹெல்த் எப்படியுமே இல்லையே. நம்மளால ஐஸில் இருக்காப்புல எப்போ அது ஒன்று சும்மா தானே மிஸ் ஆயிடுச்சு. ஹெல்த்து சுத்தமாக இல்லைங்க. எங்கள் அப்பா எடுத்தாச்சு கொஞ்சம். இதை வச்சு ஓட்ட பார்ப்போம். அப்படி போடுற அட்ரஸ் அட்ரஸ் இந்த அட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அக்கா லாங் வச்சுட்டா காதான் பண்ணுது. போடு போடு இல்லை, ஒரு அடி வேணாம் செத்தோம். போச்சு பார்த்தேன். அவ்வளோதான். ருணிக்க சிக்கிக்கிட்டேங்க, ருணிக்க சிக்கிக்கிட்டேன். கரெக்டாக நம்ம ருணிக்கு யூஸ் பண்ணும்போது வல்கரிஸ் தான் ருணிக்க சிக்கவே மாட்டேன்றாங்க. எப்போ பார்த்தாலும் காண்டேத்துறேன். அது ஒன்று தான். வாங்க செகண்ட் ட்ரை. இப்போயும் போய் அதே மாதிரி நம்ம அட்டாக் ஆரம்பிப்போம். சூப்பர் சூப்பர்க்கா. ருணி மிஸ் பண்ணிட்டா. எப்பா இடத்த இருட்டா போச்சு. அட்ரஸ் அப்பா போட்டான். யாருக்கிட்ட தான் அசால்ட்டு இப்போ சிக்கிட்டா. வேஸ்ட்டாக போச்சா? இல்லை அட்ரஸ் இல்லை, வேஸ்ட்டாக போச்சு நினைக்கிறேன். அட்ரஸ் போடுறான் அப்பா. இந்த அட்டாக் பண்ணுறான். அசால்ட்டு இதெல்லாம் அட்டாக் போயிட்டா. பாய் அவ்வளோதான். ஐயோ உயிர் இல்லை. என்ன தண்ணி அந்த சந்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த கடைசி ஹெவி அட்டாக்குனால தடுக்கணும்னா அந்த நல்லா சைடு கேப் இருக்கணும். செவத்தை ஒட்டி செவத்தில் முட்டி மாட்டிக்கிட்டேன். ஐயோ எத்தனை ட்ரை எடுப்பாந்து இல்லையே. இந்த தடவை நம்ம மங்களகரமாக நம்ம பேசஸ் ஆரம்பிக்கிறோம். அப்பா இந்த தடவையா வந்துச்சு. போன தடவை நான் யூஸ் பண்ணேன், ஆனால் அது வரலை. எப்பா எங்கே கணா இந்த காமிச்சு எப்பா அடிச்சே விட்டா. உயிர் சுத்தமாக இல்லை. ஒரு முறை கூட செத்தேன். ஹெல்த் ஸ்டோன் வேறு இல்லை. ஒரு மணி காமில் விழுந்தாங்கன்னா ஹெல்த் ஸ்டோன் வரும். போச்சு. இந்த சவுத்துட்டு இருக்கவன் ஏன்னா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் சவுத்துல மாதிரி. போய் அவ்வளோதான். கரெக்டாக ஸ்லோ மோஷன் போது ஒன்றும் பண்ண முடியல. கரெக்டாக ருட்டிக்கு போடும்போது அவ அட்டாக்க போடணுமா? சாய் என்னங்கடா. ரைட்டு வாங்க என்ன ஒன்று இந்த ட்ரை தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். போடு போடு அவ்வளோதான். அடுத்த இதை மாற்றோம். ஐயோ நகண்டாலே. ரைட்டு இதுதான் ருணிக்கு இப்போதைக்கு இருக்குதே. கையில் வச்சுக்குவோம். பாய் அவ்வளோதான். பாய் அவ்வளோதான். பாய் அவ்வளோதான். பாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நினச்ச மாதிரி திருப்பி சாப்பிட்டு வந்து முட்டி அடிங்க. அப்போ சிக்கிட்டா வந்து இந்த மாதிரி சிக்கிட்டா. அப்பாடா அடி போயிட்டா. நீ அவங்களுக்கு ஆன்சர் பிஸ்னஸ் அட்டாக் யூஸ் பண்ணி நடந்துக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த செவரில் போடு 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 சிக்கிட்டா சிக்கிட்டா. உனிக்கலாம் போச்சு. பாய் அவ்வளோதான். பாய் அவ்வளோதான். போய் என்னடா கல்லாட்டா அடிச்சான்டா. என்னடா கல்லாட்டது? என்னடா இப்படி வர்றீங்க? மனுஷனாடா நீங்களாம்? அவன் அடிச்சான்டா. என்னங்கடா ஓ மேலே தப்பு இல்லை பாய். இங்கே காணா இந்த இருக்கானா சுற்றி இருட்டாக்கிட்டா பாருங்க. நடந்துக்கிட்டே மிஸ் பண்ணுவோமே. வெளியே போடு போடுவோமா? மிஸ் ஆகிருப்பான் அந்த பாய்.
ஐயோ தூக்கி சேர்த்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் இந்த ரெக்கையை சுற்ற ஆரம்பிச்சானா பண்ணுறேன். பாய் மிஸ்ஸு நடந்துக்கிட்டே தான் மிஸ் பண்ணலாம். நம்ம தேவையில்லாமல் தவவே தேவையில்லை. இருந்தால் நடந்துக்கிட்டே அவ்வளோ சிக்கிட்டடி. அடுத்த துணிக்கு போட்டுடலாமா? அவ்வளோதான். அவ்வளோ மிஸ்ஸு அப்படியே நடந்துக்கிட்டே இருப்போம். இந்த ஷீல்டு கூட தேவையில்லை. பாய் நல்ல வேலை. பாய் மிஸ்ஸு நடந்துக்கிட்டே தான் போதும். நம்ம பெருசாக ஷீல்டு யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த நடந்தாலே போதும். டம்மி அப்போ இப்போ அட்டன் பாய் இந்த மாதிரி பாய் பாயிண்ட் வண்டியே தான் நம்ம அவ்வளோ சிக்கிட்டா. டம்மி பீஸு கிரீட்டரு ஃபுல்லு. நம்ம நடந்துக்கிட்டே இருந்தால் போதும். ஒரு சில அட்டாக் கூட தடுக்கணும். அப்புறம் பாயை வச்சு நம்ம மீறி அப்புறம் முடிச்சிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் டம்மி. அவ்வளோதான் செத்துட்டா. ஏங்க இது தெரியாமல் முத்தன்னா செத்துருக்கீங்க. நீங்கள் யாராவது கிரீட் ஃபுல்லாண்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, அசாலாக ஜெயிக்கலாம். இதுக்கு தான் ரைட் சைடு சொன்னேன். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் அடி வாங்குவீங்க நீங்கள். பாய் அவ்வளோதான். அப்புறம் பாய்க்கு பாய் அது பில்லு மட்டும் கலையாமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த அப்போ 0 வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் ஒரு ஜம்பை போட்டு அவ்வளோ முடிச்சிட்டேன். ஜம்பை போட்டால் நம்ம செத்துருப்போம். ஐயோ வேஸ்ட்டாக போச்சு. அந்த ரூனுக்கு முடிஞ்சிருக்கும். அதோட அவ்வளோ பாய் ஹெட்ஷாட் போடுறேன் பாருங்க நம்ம ஆள். போடு அவ்வளோதான். என்ன கலந்து போடு இறக்குனே. அவ்வளோதான் பிச்சு ஏறி தலை. ஓகே அக்காவை முடிச்சாச்சு. என்ன சொல்லணும்னா நம்ம தேவையில்லாமல் தடுத்து செஞ்சு பண்ணிட்டோம். நீங்கள் அந்த கிரேட்டர் ஃபுல் விளாண்டிங்க வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அக்காவா ஹெவி அட்டாக் போட்டு நகர முடியாமல் வைப்பாங்க. அப்போ ஒரு நுணுக்கி போட்டீங்க வைங்க, அவ்வளோதான். அக்கா நம்ம ஆள் அசால்ட்டாக முடிக்கலாம். ஆனால் ஒன்றே அப்போ அட்ரேஸோட ஆரோஸ் மட்டும் நம்ம காலியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அட்ரேஸோட காலியாக போச்சு, நம்ம செத்தோம். ஓகே வாங்க ஹெல்மெட் தூக்குவோம். ஹெல்மெட் கலெக்ஷனில் புது ஆள் கிரேட்டர் ஃபுல் வந்துட்டாங்க. வாங்க இவனுக்கு கூட இவ்வளோ எக்ஸ்பி தராங்க. அவ்வளோ பெரிய மலமாரான அந்த இவன் அவன் யாரு ஹெல்த் சன் அடிச்சுட்டு மனசாட்சி இல்லாமல் 19 எக்ஸ்பி தராங்க. இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பி தராங்க. வெற்றிகரமாக கிரேட்டர் ஃபுல் ஹெல்மெட்டை கலெக்ஷனில் சேர்த்துட்டோம். ஓகே ஸ்பார்டன்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ கண்டென்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நல்லா இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்க பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி வீடியோஸு பாஸ் ஃபைட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதேமாதிரி உங்களோட கேமிங் படிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்குவேன். வேறு இனி அடுத்து ஃபுல்லாக நான் மேக்ஸிமம் அப்படியே வரிசையாக வால்கரி தான் போடுவேன். கடைசியாக தான் பால்டருக்கு போகலான்னு இருக்கேன். அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் வால்கரி போய் கடைசி குயினிங் முடிச்சிடலாம்னு இருக்கேன். ஓகே ஸ்பார்டன்ஸ், உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய், see you.